சுந்தரி, எவ்வளோ நேரம் லேட் ஆகுதுல? அவசரப்படாம இரு சுந்தரி நாயகா, வரேன். என்ன 20 கோடி நிலவுகள் சேர்ந்து பெண்மையானதோ? விஸ்வா, ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? உங்க இதுக்குதான் எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு இவ்ளோ டைம் ஆகுது ரெடி ஆகிறதுக்கு. இந்த விஷயம் உங்களை மாதிரி புருஷங்களுக்கு எல்லாம் புரியாது. நீங்க பொண்டாட்டிங்க இவ்வளவு அழகா சொன்னா எந்த புருஷனா இருந்தாலும் புரியும். சரி சரி. சரி வா. எங்க வா சொல்றேன். முதல்ல நீ வா, நான் சொல்றேன். முதல்ல நான் தான் சொல்லுவேன். முதல்ல என்னோட சர்ப்ரைஸ். இல்ல ஃபர்ஸ்ட் ஏன் சர்ப்ரைஸ்? முதல்ல நான் தான் சொல்லுவேன். அடங்க மாட்டேன். அடங்கவே முடியாது. இப்போ ஓகே. ரெடியா? ஒரு நிமிஷம். நீ ரெடினா இப்ப வெடிச்சிடலாம். 3 2 1 கோ. ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, இப்ப வெடிச்சிரும். இன்னைக்கு முடிஞ்சிருமா? வெடிக்க மாட்டேங்குது விஸ்வா. ஐயோ ஐயோ ஐயோ, பரவாயில்ல, வா வா காட்டு. ஓகே, ரெடி? ஹாப்பி ஆனிவர்சரி சுந்தரி. ஹாப்பி ஆனிவர்சரி விஸ்வா. சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? ஓகே ஓகே. என்ன? என்னோட சர்ப்ரைஸ் ஓகே ஓகேவா? அப்ப உன்னோட சர்ப்ரைஸ் ஓகே ஓகே தான். என்னோட சர்ப்ரைஸ் ஓகே ஓகேவா? மேடம் விஸ்வசுந்தரி அவர்களே, will you please make my universe more beautiful? Yes. எல்லாரும் என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நம்மள பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்பெஷல் விஸ்வா, அதுக்கு தான். சரி, சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க போச்சு அது? ஒன்னு பாரு எப்படி இருக்குன்னு. இரு உன்ன. விஸ்வா, விஸ்வா வேணா விஸ்வா. விஸ்வா, ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. வேணா விஸ்வா ப்ளீஸ். அப்பா
விஸ்வா வேணா விஸ்வா ப்ளீஸ் கேட்கவே விஸ்வா மாட்டேன். ஏய் ஆ! விஸ்வா 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 என்னம்மா? ப்ளீஸ் என்னம்மா? விஸ்வா ஏன் பேசல அடிப்பியா? இந்தா. விஸ்வா கண்ணுல விழுந்துருச்சு விஸ்வா. ஐயோ சாரி 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 சுந்தரி. ஐ எம் சாரி சுந்தரி. சாரி சாரி. இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் ஆகல. ஐ எம் ஃபைன். கண்ணில் படும் நான் நினைக்கல. வேணும்னு பண்ணல நான். எனக்கு அட. எப்பவுமே இப்படிதான். ஐ நோ நீ வேணும்னே செய்யல. இங்க பாரு, எனக்கு எதுவும் ஆகல. காம் டவுன். ஒரு வாட்டி சரி. ஐ எம் ரியலி சாரி சுந்தரி. மறுபடியும் எதுக்கு? அன்னைக்கு கார்ல அப்படி நடக்காம இருந்திருக்கணும். நானும் அவசரப்பட்டு ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. விஸ்வா, எங்க அம்மா எப்பவும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. தப்பு பண்றது மனுஷனோட இயல்பான ஒண்ணு. அப்படிலாம் இல்ல சுந்தரி. நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் விஸ்வா. அன்னைக்கு அப்படி நடக்காம இருந்திருக்கணும். பட் யூ நோ வாட், அதனால நமக்குள்ள எதுவுமே மாறல. அதுக்கு முன்னாடி எனக்காக நீ எவ்ளோ பண்ணிருக்க. ஒரு பாயிண்ட்ல நானும் அப்படிதானே ரியாக்ட் பண்ண. உன்னை எவ்ளோ தொல்லை பண்ண. ஆனா நீ பொறுமையா புரிஞ்சுக்கிட்ட. இப்ப இது என்னோட டர்ன். நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல விஸ்வா. நடந்தது நடந்துருச்சு. இனிமே நீ அத பத்தி யோசிச்சு ரொம்ப கவலைப்படாத. நாளைக்கு நான் கூட ஒரு தப்பு பண்ணா அப்ப நீயும் புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சிரு. ரிலேஷன்ஷிப்ல சண்டை காமன் விஸ்வா. அதுதான் அழகு, அலங்காரம். We fight, we fix, and we stay. ஐ எம் சாரி சுந்தரி. ஐயா சாமி, உன்னோட சாரி புராணத்தை கொஞ்சம் நிறுத்து. நான் அதெல்லாம் எப்பயோ மறந்துட்டேன். நீயும் அது எல்லாத்தையும் மறந்துரு. இன்னைக்கு நம்மளோட ஆனிவர்சரி விஸ்வா. நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இனிமே எப்பவும் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஐ ப்ராமிஸ். பைத்தியம். ஐ நோ. விஸ்வா, நெக்ஸ்ட் டைம் எந்த செலிப்ரேஷனா இருந்தாலும் நம்ம இங்கே வரலாம் விஸ்வா. இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல. நீ வேற எங்கேயாச்சும் போலான்னு சொன்னா கூட நம்ம இங்க தான் வந்திருப்போம். எதுக்குன்னா எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஐயோ விஸ்வா, எனக்கு ஒரு பாஸ்கெட் கூட விழவே இல்ல.
விஸ்வா, எனக்கு ஒரு பாஸ்கெட் கூட விழ மாட்டேங்குது. அச்சோ, வா நான் சொல்லி தரேன். பாலடு ம்? இப்படி இப்படி ம். கை எங்க வச்சுக்கோ, அப்பதான் வாட்டமா இருக்கும். இப்போ பால ரோல் பண்ண மாதிரி போடு, இப்படி இந்த மாதிரி. ஓகே. ம் இப்போ விழும் பாரு. ஹே, விழுந்துருச்சு. ரெண்டு கிலோ அதிகமாயிட்டு இருக்க போல. உன் மேல காதலும் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, அதான் போல இருக்கு. அப்படியா? ம். ம்ஹும். விஸ்வா, ம்? நீ சில விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமா யோசிப்பல்ல? என்ன பண்றது, சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம வளர்ந்துட்டேன். எனக்கு தைரியம் சொல்றதுக்கு யாருமே இல்லை. அதான் நான் எனக்குள்ளேயே யோசிச்சு பார்த்துப்பேன். உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? அம்மா சுந்தரி, நீ தயவு செஞ்சு கிளாஸ் எடுக்காத. நீ ரேண்டமா ஓவர் திங்க் பண்ற விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லு. ஐ மீன், அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த பாஸ்கெட் பால் இருக்குல்ல, ம். நான் அங்கிருந்து எய்ம் பண்ணும்போது பாஸ்கெட் பாலில் பால் விழுமா விழாதான்னு ஒரு 100 வாட்டியாவது நான் டென்ஷன் ஆகிட்டே தான் இருப்பேன். ஓகே, ஒருவேளை விழுந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன், நமக்கு பாயிண்ட் வரும், நான் உடனே ஹாப்பி ஆயிடுவேன். ஒருவேளை விழலைன்னா? நமக்கு பாயிண்ட் வராது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணுவேன். ஓகே, சோ யூ நோ இந்த ரெண்டு கேசஸ்லயும் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும், ரைட்? அதாவது பாஸ்கெட்ல விழுந்தா நீ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவ, பாஸ்கெட்ல விழலைன்னா நீ மறுபடியும் ட்ரை பண்ணுவ, அவ்வளவுதானே? ம் சோ நீ ரெண்டு கேசஸ்க்கு ப்ரிப்பேர்டா இருக்க, தி பெஸ்ட் கேஸ் அண்ட் வர்ஸ்ட் கேஸ், ம் அப்படிதானே? ம் அப்புறம் எதுக்கு டென்ஷன்? எல்லாம் உனக்குள்ளதான் இருக்கு விஸ்வா. டோன்ட் வரி. இப்போ நீ இங்க இருக்கிறதால ஐ திங்க் ஐ ஓவர் கம் இட். ஹே, குட் ஜாப். சுந்தரி, ம், உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. நீ எனக்கு ஒரு 5 மாசத்துக்கு ஹாரர் ஃபிலிம் காட்டி ஆ? அதுக்கப்புறம் ரொமான்டிக் படம் மாதிரியே மாறிட்ட. ஏன் அப்படி? பொண்ணுங்க அப்படிதான் விஸ்வா. யாருமே கிட்ட வரக்கூடாதுன்னு அவங்க மனசை சுத்தி ஒரு முள் வேலியை கட்டிடுவாங்க. யார் அவங்கள அடைய விரும்புறாங்களோ அவங்க அந்த முள்வேலியை தாண்டி வரணும். நைஸ். அது சரி, நீ எதுக்கு ஆரம்பத்துல 5 மாசம் ரொம்ப ஹாப்பியா இருந்த, நான் உனக்கு ரொம்ப நெருக்கமானதுக்கு அப்புறம் உன்னோட கவலைய வெளியே சொன்ன? பசங்க அப்படிதான் சுந்தரி. நாங்கள் எல்லார்கிட்டயும் எல்லா எமோஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் ஒரு வாட்டி சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் கிடைச்சா, எங்களுக்கு நம்பிக்கை வந்தா, அதுக்கப்புறம் பிரேக்கே ஆக மாட்டோம்.
நமக்குள்ளேயே அதான் நடந்துச்சு. நீ எனக்கு சொந்தம்னு தோணுச்சு, ஐ எம் ஆல் யுவர்ஸ்ன்னு தோணுச்சு. அதான் என் வேதனை பூரா உங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் ஐ எம் so sorry for the pain I caused. I'm also sorry for the horror movie. It's okay. Cheers. Cheers. It's our anniversary too. Let's celebrate. Okay. Hey. Are you okay, Vishwa? I'm okay. சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். கையில் கையும் வைத்து கண்ணில் கண்ணும் வைத்து நெஞ்சில் மந்திரம் கொண்டு சேரும் நன்னேரம். Hey jing chak 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 cha. Hey jing chak 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 cha. இப்போ நீ சுந்தரி பேர்ல ஒரு பாட்டு பாடு. ஓஹோ சுந்தரி, ஆஹா சுந்தரி, ஓஹோ சுந்தரி, இது வரைக்கும் உன்ன போல அழகா நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? எங்க தேடியும் கிடைக்கவில்லை, கல்யாண பையனும் நான் தான் இங்க. சுந்தரி, ஆஹா சுந்தரி, ஆஹா சுந்தரி. நெக்ஸ்ட் சுந்தரி பாட்டு. நெக்ஸ்ட் சுந்தரி பாட்டு. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லவா, என்னால் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, என்னால் ஒரு தேதி. ஏண்டா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணுவோம் பாட்டி, இப்பதான் முழிச்சேன். அதான் நான் சொல்றதெல்லாம் நீ செய்ய மாட்டேங்கிறேன்னு. என்ன பாட்டி காலங்கத்துல ஆரம்பிச்சிட்டீங்க? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, இன்னும் பொண்ணு தலைக்கு ஊத்திக்கல. அந்த எதிர் வீட்டு நாகராஜ கல்யாணம் ஆன 6 மாசத்துல பொண்ணை முழுகாம ஆக்கிட்டான். பாட்டி அந்த நாகராஜ் வர வேலையே இல்லையா? எனக்கு இங்க பாக்குறதுக்கு நிறைய வேலை இருக்கு. அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இந்த காரியத்தை பாரு. சரி பாட்டி, நான் அப்புறம் பண்றேன். டேய் டேய், எங்க அம்மா போடும்போது என்னமோ நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது இதுல இருக்கக்கூடிய கம்ஃபர்ட்லாம். இந்த நைட்டில சூப்பரா இருக்க சுந்தரி. அப்படியா? நீயும் லுங்கில ரொம்ப ஃபன்னியா இருக்க. மாசுமா? என்னாச்சு சுந்தரி? பீரியட் ஸ்கிப் ஆயிடுச்சு விஸ்வா. பாட்டி உன் கனவு நிறைவேறிச்சு பாட்டி. கிருஷ்ணா, ஒரு ஊர்லன்னு ஆரம்பிக்கிறதுக்கு இது எப்பவோ நடந்த கதை இல்ல, எப்பவும் நடக்கிற கதை தான். 2 புது உறவுகளை திருமணத்தால அறிமுகப்படுத்துச்சு இந்த கதை. காதல் ரகசியமா மறைஞ்சிருக்கிற காதல வெளிப்படுத்தி இருக்கு இந்த கதை. காதல்
சொல்ற வார்த்தைகள்ல இல்ல, அவங்களுக்காக செய்யற காரியங்கள்ல இருக்கும்னு காட்டியிருக்கு இந்த கதை. 2 பேருக்குள்ள எவ்வளவு மனஸ்தாபங்கள் வந்தாலும் மறக்க வேண்டியது அந்த மனஸ்தாபங்களை தானே தவிர மனுஷங்களை இல்லைங்கிறத ஞாபகப்படுத்தியிருக்கு இந்த கதை. தப்பு யார் பண்ணாலும், தப்பான அடியை யார் எடுத்து வச்சாலும் அவங்களுக்கு துணையா இருந்து அவங்கள திருத்துவேன்னு வாக்கு கொடுத்திருக்கு இந்த கதை. பயமும் நம்பிக்கையும் கலந்த கதை தான் இந்த கதை. கடைசியா நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி ஒண்ணு நடக்கணும்னு ஆசைப்படுற உணர்வுதான் இந்த கதை. சொல்ல போனா இது கதை இல்ல, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிற கனவு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்வஸ்தி.